வணக்கம் மக்களே, நான் அமிர்தா சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச் செயலாளராக அமர்ந்து ஒரு முழுமையான தோல்வியை மட்டுமே ஏற்று, அந்த தோல்வி என்பது அனைத்து கட்சிகளுக்குமே இயல்பான ஒன்று. ஆனால் அந்த வலுவான ஒரு கட்டமைப்பு உடைந்து சிதறி இன்றைக்கு ஒரு புதிதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைப்பாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். கொடைநாடினுடைய மிகுதியாக பேசக்கூடிய அந்த கொலை வழக்குகளுக்குரிய வழக்குகள் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் அந்த கொடைநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த பாதிப்பை பற்றி பேசாமல் இவர்களுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணைப்பு மிகுதியான அந்த பணத்தினுடைய ஆதிக்கம் மற்றும் பதவியினுடைய ஆதிக்கத்தால் ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்த எண்ணற்ற அப்பாவிகளுடைய உயிர்களை பறித்து இன்றைக்கு பரிதாபமாக நின்று கொண்டிருக்கும் அவர்களுடைய குழந்தைகள் குடும்பங்கள் அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி கண்டிப்பாக நம் விமர்சையாக பேசப்படும். முடிந்தால் நேரடியாக சென்று அந்த குடும்பத்தினுடைய பதிவுகளை எடுத்து வந்து மக்களிடத்தில் காண்பிக்கக்கூடிய பதிவுகளும் கண்டிப்பாக பதிவிடப்படும். இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சொத்தாக தன்னுடைய வாரிசுக்கு பலமான ஒரு சொத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பதவி கிடைத்த பின்பு அடுத்தடுத்து கொடைநாட்டில் நடந்த அந்த கொலைகள், அதை மறைக்க எண்ணற்ற அங்கு வேலை பார்த்த ஓட்டுநர் மற்றும் அவர் சார்ந்து இருந்த எத்தனையோ குடும்பங்கள் அழிக்கப்பட்டு இன்றைக்கு அனாதைகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த எடப்பாடி அவருடைய முகத்திரையை கண்டிப்பாக கிழித்தெறியப்பட வேண்டும். இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆதிக்கமாக பொதுச் செயலாளர் என்ற பதவியை தக்க வைக்க கொள்ள என்னென்ன செய்ய வேண்டுமோ எத்தனை பேரை மிரட்டி விலை பேசி இன்றைக்கும் அதனுடைய ஆதிக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவருடைய உண்மைத்தன்மையை கண்டிப்பாக முகத்திரையை மக்களிடத்தில் அந்த கொடைநாட்டினுடைய ஒரு மிகுதியாக அந்த கொலைகள் மற்றும் அதனுடைய ஆவணங்கள் இன்றைக்கும் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்குரிய காரணம் தெரியாமல் மக்களுடைய கேள்வி அது மிகப்பெரிய அளவில் இருந்தாலுமே மறைக்கப்பட்ட உண்மையாக மட்டுமே காணப்படுகிறது. அவர் மக்களுக்காகவே வாழ்ந்து சென்ற ஒரு மிகப்பெரிய, இன்றைக்கும் நம்மளுடைய அனைத்து மக்களால் அன்பால் அழைக்கின்ற அம்மா இருந்திருந்தால் அந்த ஒற்றை வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் பதவிக்காக தன்னுடைய பணபலத்தை வைத்து அப்பாவி மக்களை கொன்று அந்த பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கும் எடப்பாடி அவர்கள் பதவி நீக்கம் கண்டிப்பாக அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிதாக வரக்கூடிய நபர்களை நியமிக்கப்பட வேண்டும். ஒரு முதியோர் இல்லமாக மட்டுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கப்படுகிறது. இவருக்கு இணக்கமாக அந்த பதவிக்காக இன்றைக்கும் இந்த காங்கயம் NSN போன்ற நபர்கள் குள்ளநரி கூட்டங்களாக இவர்களுடைய வாரிசுகள் இவர்கள் வர வேண்டும், இவருடைய காலில் விழுந்து கிடக்க வேண்டும் என்ற சிலர் இன்னும் அவரோடு சேர்ந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையுமே முறையடிப்போம். இது அந்த கொடநாட்டில் இழந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்னுடைய பதிவு. ஆளுகின்ற அரசாங்கம் இதை முழுமையாக கவனிக்க வேண்டும். இந்த கொடைநாடு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் பாதித்திருக்கின்றார்கள். அங்கு அப்பாவி மக்கள் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அங்கு செல்லும் பொழுது உண்மையாக உழைத்த அந்த அப்பாவி ஏழை மக்களை கொன்று எந்த விதத்திலுமே உண்மை வெளியே செல்லக்கூடாது என்பதற்காகவும் அந்த CCTVகள் முழுமையாக அகற்றம் செய்யப்பட்டு அங்கிருந்த ஆவணங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு இது போயஸ் கார்டனில் இருக்கப்பட்ட அந்த CCTV அனைத்துமே அங்கிருந்து ஒரு அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்துமே ஆளுகின்ற அரசாங்கம் விசாரிக்க வேண்டும். நன்றி மக்களே.